Friends, welcome back to Classic Gaming Channel. In this video, we will see this challenge. This is a challenge. No medicate challenge. Only one medicate character. Only medicate use பேச விடுங்களாண்டே பேச கூட விட மாட்டேறாங்க. இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசும்போது புரிஞ்சிருக்காது. இப்போ தெளிவாக உங்களுக்காக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மெடிக்கேட் சேலஞ்ச். என்ன மெடிக்கேட் சேலஞ்சுனா நோ மெடிக்கேட் சேலஞ்ச். ஒரு மெடிக்கேட் கூட யூஸ் பண்ணாமல் வெறும் அளவுக்கு போட்டு எல்லாத்தையும் ஐக்கிறது எப்படி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. பிளாஸ்மா வச்சு ஐத்துறோம். இனிமே எங்கே இருக்கானே தெரியல. அங்கே தான் இருக்கான டேமேஜ் மட்டும் ஊய மாட்டேது. கரெக்டாக பார்த்து அடிச்சா தானே டேமேஜ் ஊயும். நம்ம செவத்தை பார்த்து அடிச்சா எப்படி டேமேஜ் ஊயும் எனக்கே தெரியல. நான் செவத்தை பிடிச்சி ஐத்து பிடிக்கிறேன். ஆனால் அதில் இனிமே இருக்கான், கண்டிப்பாக இருக்கான். இது இருக்கான் பாருங்க. கரெக்டாக இட்டு வைக்கலான்னு பார்க்குறேன். ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுது. வழக்கம் போல் ஏம் பண்ணுறேன். அம்பு போகிறதோ ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுது. என்ன ஆகுதுன்னு எனக்கே தெரியல. நான் ஏம் பண்ணேன், பட் இருந்தாலும் மேலே படவே இல்லை. ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுதோ. செவ்வாவா வந்து நம்ம பையன் தான் எங்கேயும் போக மாட்டான்னு பார்த்தா அதை கூரை மேலே வந்துட்டாங்க. சொல்லி வாய் முள்ள நம்ம பையன் தான் எங்கேயும் போக மாட்டான்ற கூரை மேலே வந்துட்டான். நல்லா வேலை ஒரு கிரினேடு இல்லை லேண்ட்மைனா போடு. அவ்வளோதான் லேண்ட்மைன் அந்த இடத்த வச்சாச்சு. பையன் சுக்கோனா இப்போ வந்து தூண்டி போட்டாச்சு. சுக்கோனா உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. சிக்கிட்டான். நம்ம தூண்டி போட்டு யாரால தப்பிக்க முடியுன்றது நீங்களே சொல்லுங்கள். மாட்டிக்கிட்டான் பையன். எங்கே மாட்டணும்? இங்கே தானே இருக்கணும். ஓஹோ இங்கே ஓட்டான் போல். ஆள் எங்கே நிற்கிறான். ஐயோ மேலே போடலாம். அவ்வளோதான் வேறு லெவலு. மேலே படையில் நம்ம அடிச்சது. இப்போ நம்மள்ட்ட பார்த்தோன்னா ஹெல்த்தாக இருக்குது, கொஞ்சோண்டு தான் இருக்குது. ஒரு பாதி இது முக்கால்வாசி பாதி இருக்குது. 143 HP இருக்குது. சரி இதை வச்சு சுற்றிட்டு இருப்போம். ஏன்னா வேறு வழி இல்லை. நான் வந்து மெடிக்கல் போட மாட்டான். ஒன்லி அளவுக்கு மட்டும்தான். ஏன்னா அந்த சேலஞ்சு நம்ம முடிச்சாகணும். ஒரு வெற்றிகரமாக எதிலாச்சும் போய் வாங்கணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போவே லைக் பண்ணணும்பா, லைக் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் தான் இப்போ நம்ம வீடியோக்கு புதுசாக வரீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா உங்களோட ஆதரவை உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. அது எப்படி தெரிவிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டு விட்ருங்க. அதான் உங்களோட ஆதரவு என்பதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா கிளாக்டர் வந்தாச்சு. இங்கே தாங்க வந்து கிட்ட அடிக்கலான்னு பார்ப்பேன். அதுங்காட்டியும் இனிமே பார்த்துட்டேன். உடனே இறங்கி ஓடின்ட்டேனே. வேலை முடிச்சு ஐயோ வேலைக்கு ஆகல. இப்போ நம்ம கையில் இருந்து பார்த்தோன்னா வேறு லெவல் ஒரு வெறித்தனமான கண்ணே சொல்லலாம். இது யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். VSS தான். ஐயோ நம்மளுக்கு ஃபுல் டேமேஜ் பண்ணிட்டான். இந்த நேரத்தில் கோபுரா வேறு லெவல் வெறித்தனம் ஒரு ஹெட்டு போயிடுச்சு. அந்த ஹெட்டு போனாலும் நம்ம தப்பிச்சனால நம்மளுக்கு மண்டைகளாக தெரிச்சிருக்கோம். ஜஸ்ட்டு மிஸ். நானே எதிர்பார்க்கல. திடீர்னு பார்த்தா அந்த நேரத்தில் VSS வேறு அந்த கன்று வேறு கையில் வந்துருச்சு. உடனே மாற்றி முடிச்சு விட்டேன். மெடிக்கேட் வேறு அடிக்கடி எடுத்துக்குது. இருங்க நான் மெடிக்கேட் எடுத்து வெளியே போட்டுருவேன். நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இருங்க மெடிக்கேட் தூக்கி லேண்ட்மைனு மெடிக்கிட்ட அவ்வளோதான் வெளியே போட்டாச்சு. லேண்ட்மைன் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு லேண்ட்மைன் வந்து தேவைப்படும். இங்கே வைக்க தந்த லேண்ட்மைன் நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படும். அவ்வளோதான். மெடிக்கெட் இல்லை. தரவாக செக் பண்ணிச்சு. இந்த ஒன்று அந்த தூக்கி வெளியே கிடச்சிச்சு. அவ்வளோதான். இன்னும் தூக்கி வெளியே கிடச்சிச்சு. இந்த இடத்துல லேண்ட்மைன் வச்சிடலாம். கரெக்டாக வச்சவும் பாருங்கள் ஒரு லேண்ட்மைனா. சரியாக தெரியுது. எனிமி கண்டெல்லாம் அப்படி பக்காவாக தெரியும் போல். அந்த அளவுக்கு லேண்ட்மைன் அந்த லட்சணத்தில் வச்சுட்டு வந்திருக்கான். லேண்ட்மைனை கொண்டாந்து நான் சொல்கிறதுன்னு எனக்கே ஒன்றும் தெரியல. இப்போ அப்படியே வருவோம், உள்ளார வருவோம். இங்கே பாருங்க. டேய் யாரா இவ்வளோ தெளிவாக கூட லேண்ட் பண்ணி இந்த இடத்த வச்சிருக்கான் பாருங்க. யாரு? ஏன்? எதுக்கு? எதனாலன்றது எனக்கும் ஒன்றும் புரியவே இல்லை. ஏன் கொண்டாந்து நடு வீட்டை வச்சிருக்கான்னு தெரியல. லேண்ட் வச்சு தான் வச்சான். ஒரு வாரமாக ஒரு இதில் வச்சிருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நம்மள கார் எடுத்துகிட்டு இங்கே வந்துடுவோம். இங்கே சவுண்டு கேட்கும். அதை பார்த்துட்டு வருவோம். வந்துட்டு குளோல் மட்டும் இருந்தது. குளோல் ஏற்றலாமா வேணாமான்னு பார்த்தேன். வேணாம். ஏன்னா குளோல் மேலே ஏற்றினா காஸ்ட்டாக போய்டும். அவர் நம்மளை போட்டு பொலன்னு பழந்துருவாங்க. அது கார் நிறுத்தாமல் ஓட்டுற கைப்புலன்னு சொல்லிட்டு ஓட்டும். அதே மாதிரியே சவுண்டு கொடுத்தானுங்க. போயிட்டு இறங்குவோம். இறங்குனா மேலேருந்து ஒருத்தர் அடிக்கிறாங்க. நான் சொல்கிறது மேலேருந்து ஒருத்தர் அடிக்கிறான், சைட்லேருந்து அடிக்கிறான். கைப்புள்ள இந்த இடத்த விட்டு ஓடிடுறா. சரி அடிக்கிறானுங்க மூலாமொழிக்கு. இப்போ நம்ம ஒருத்தர் முடிச்சு ஒரு வேலையை பார்ப்போம். நம்மள்ட்ட ஒரு மெடிக்கேட் வேறு நம்ம இருந்தாலும் போட மாட்டோம். ஏன்னா சேலஞ்சு மெடிக்கேட் சேலஞ்சு தான். நோ மெடிக்கேட் சேலஞ்சு என்பதால் நம்ம மெடிக்கேட் எடுக்காமலே வந்து விட்டோம். இந்த வீட்டு வந்து தாங்க இங்கே தாங்க இருக்க சம்பவமே. இப்போ மேலேருந்து டேமேஜ் பண்ணோம். இப்போ பாருங்கள் மேலேருந்து ஒருத்தர் நம்மளை டேமேஜ் பண்ணால் ஓசிக்கில் எடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணால். ஆனால் நம்மள்ட்ட நடக்குமா? நம்ம ஆளுக்கு தட்டி விட்டு ஓடிந்தாச்சு. இல்லைன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஓசிக்கில் எடுத்துருப்பான். அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இங்கே 2 பேருமே அங்கே தான் இருக்கானுங்க போல். பார்ப்போம் எங்கே இருக்கானுங்க. வந்துரு தரமாட்டேன் தொந்தரு. சாங் பட வைக்காதீங்கடே. அவன்ட்டான். போடு டேமேஜ் பண்ணு. ஓகே வேற லெவலு. அசால்ட்டாக முடிச்சு விட்டாச்சு. வேற லெவல்.
இப்போ நம்ம சேனல் புதுசாக லைக் பண்ண பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. மேலும் வந்து என்ன சொல்ல வரேன்னா, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டேன்னா, ஐயோ வந்து லைக் பண்ண சொல்லிட்டேன்னா இதுவும் இந்த என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீனில் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருக்கோ அந்த சீனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணும்போது தெரிந்து கொள்ள படுகிறது. இது சொல்லாதுன்றதுனால இது சொல்லப்படுகிறது. அவ்வளோதான், முடிச்சு விட்டாச்சு. ஈவினிங் முடிச்சு விட்டாச்சு. அழகு பார்த்தீங்கன்னா 6 பேர் வந்துட்டானுங்க. நம்ம கில்லு பார்த்தீங்கன்னா 5 கிலோ வெறித்தனமாக வேற லெவலில் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா குளோவல் ஆகா குளோவல் போடு குளோவல் பூராத்தையும் எடுத்துப்போம். ஏன்னா குளோவல் இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் கூட இருக்கிற மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி வந்து குளோவல்ன்றது ஒரு ஒரு முக்கியமான இடம். இந்த இடத்த எடுத்துகிட்டு வந்தால் இங்கே டேமேஜ் பண்ணுறேன் அவனு. டேய் ராசா, ஏன் ராசா எங்கே இருந்த எத்தனாளா? எதுக்கு இந்த பைப்பு நம்மளுக்கு? இப்போ பாருங்க, இப்போ ஒரு வேற லெவலில் உயும் பாருங்க ஒரு ஷாட்டு. ஆமாம், இப்போ உயாருங்க. சும்மா இந்த வீடியோ கொஞ்சம் விறுவிறுப்பாக போகிறதுக்காக சொன்னேன். ஆனால் கண்டிப்பாக இவனு தான் உயின்னு நினைக்கிறேன். இந்த இடத்த பார்த்தா நம்ம 2 பேர் சுற்று போட்டுருவானுங்களா இல்லை 4 பேர் சுற்று போட்டுருவானுங்களா? காய்ஸ் இந்த இடத்துல வந்து 4 பேர் சுற்று போட மாட்டானுங்க, 2 பேர் சுற்று போட்டுருவானுங்க. ரைட் இங்கே பாருங்க, அவன் ஒடேருவான். ரைட் அங்கே குளோல் போட்டு வந்துட்டான். அவன் இப்போ அந்த குளோல்ட்ட வந்து இப்போ கவர் எடுப்பான் பாருங்க. நம்ம எங்கே வந்தோன்னு தெரியாமல அதனால அங்கே போய்ட்டு உட்காந்துருக்கு. நானா சொல்கிறது என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு இவெல்லாம் மேட்ச் விளையாடாருன்னு தான் நான் கேட்குறேன். ஒரே ஒருத்தர், டேய் ராசா எங்கே இருக்குன்னு தெரியாமல ஏன் ராசா என் குளோவில் போய்ட்டு கவர் எடுக்கிறேன். இப்போ பாருங்க, அடுத்த குளோவில் கவர் எடுத்து வந்து தப்பான விஷயம் தான் அது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்ப்பீங்க அவன் என் குளோவில் கவர் எடுப்பான். என்ன ஆகுன்னு மட்டும் பாருங்க. இப்போ அதை வந்துட்டான் பாருங்க, அங்கே போய்ட்டு உட்காந்துருக்கான். இந்தா வாங்க, வேற லெவலில் ஒரு 2 வந்தது, 87 வந்தது. முடிச்சுலாம் சொல்லிட்டு எகிரி கோப்ரா எறா கைப்பில் எடுப்பேன். அதுங்காட்டியும் அவன் கதையை முடிச்சு விட்டுருச்சுங்க. VSS வந்து 7 8 குறையுது. மஜாவா ஆள் முடிச்சு விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அளவு பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு வந்துருச்சு. 3 பேத்தில் நம்ம ஒருத்தவங்க முந்தைய மாதிரி சுற்றிட்டு இருக்குன்றது இந்த காரணத்தினால் இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. 6 கிலோ எடுத்துருக்கோம் வேற லெவல் வெறித்தனமாக. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா குளோவல் 7 இருக்குது, மெடிக்கெட் 0 இன்னொருத்தன் டேமேஜ் பண்ணுறான். ஐயோ தெரியாத நம்ம அங்கே ஒரு குளோவல் போட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் அவன் எங்கே இருக்கான்னு தெரியல கடைசி வரைக்கும். ஆனால் இவன் தான் என்ன டேமேஜ் பண்ணிட்டே இருப்பான். 2 பேரும் பாருங்கள் தரமான ஒரு ஓசிக்கில் எடுப்பாங்க பாருங்கள், தரமான ஒரு ஓசிக்கில். அது நான் எடுக்க மாட்டேங்க, ஏன்னா நான் வந்து நேர்மையாக விளாட்றேன். ஆனால் நம்ம ஓசிக்கில் வந்து நம்மளுக்கு பிடிக்காது. அவன் எடுத்துருவான். மேலே இருக்கிறவன் தரமான ஒரு ஓசிக்கில் எடுப்பான். இப்போ டேமேஜ் பண்ணுவான். கிரனேட் தூக்கி போடு 71. ஐயோ வேலைக்கு ஆகல. சரி ஒரு குளோவல் போடலான்னு சொல்லி போடுவான். இப்போ நம்மள ஓசிக்கில் எடுக்கலான்னு பார்த்தா அந்த பாருங்க நம்மள எடுக்க முடியல. நம்ம துடுக்க தானே விடன்ட்டான். அவன்கிட்ட ஒரு 8 போச்சுங்க. அவனை ஓசிக்கில் எடுத்துட்டான். எனக்கு சரியான கட்டுப்படே பைத்தர போயில கில்லு வேணுங்கிறத நானே கொடுத்துருமேடா. எதுக்கடா அந்த ஓசிக்கில் எடுக்கிற? ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற? டேய் ராசா தவறி இந்த மாதிரி பண்ணிட்டா கண்ணெல்லாம் கலைங்கிடும் மேட்ச்சில். டேய் ராசா ஏன்டா ஓசிக்கில் எடுக்கிற? இந்த மாதிரி எடுக்காதான்னு சொல்லிட்டு வரும் பாருங்க எனக்கு ஒரு கட்டுப்பு. என்ன பண்ணுறது, நம்ம தான் மெடிக்கெட் வரல. ஆளோக்கு சுற்றி வருமானு பார்த்தோம். ஆளோக்கும் சுற்றி வந்துடுத்தோ. ஆமாம் ஆளோக்கு சுற்றி வந்துருச்சு. இன்னும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நிற்கிது ஆளோக்கு. சரி எப்படியே வந்துடும். வந்துட்டு கொஞ்சம் உட்காந்து தலை தெரிச்சு போகுது, கொஞ்சம் கீழே வந்துடும். ஹெட்டை ஒரு தரமாக நம்மளுக்கு வச்சுட்டு போகிறோம். ஏன்னா அந்த மேட்ச் வந்து நம்ம உபயோக போட்டே ஆகணும். இந்த காரணத்தினால் கொஞ்சம் சர்வே பண்ணி ஆடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அவ்வளோதான், கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்து வச்சிச்சு. இப்போ நம்ம அட்டாக்கிங் ஆடலான்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு தேவையான எல்லாம் 2 குளோவால் ப்ளஸ் அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது? குளோவால் தான் இருக்குது. இதை வச்சு மேட்ச் முடிச்சிட வேண்டியதான். ஜோன் வரை கிட்ட வந்துருச்சு. இப்போ ஒரு குளோவில் போடுவோம். போடுற கைப்புள்ள அவன் ஊக்காங்க மாதிரி தப்பு பண்ணிட்டான். அதுங்காட்டி ஊக்காங்க மாட்டான். இப்போ வருவோம் பாருங்க, சரியான 8 போடு வேற லெவல் வெறித்தனம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் தான் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். ஓகே காய்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.